இந்த வீடியோ லெக்சரில் நம்ம வந்து ஃப்ரான்சிஸ் டர்பைனோட ஒர்க்கிங் வந்து எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கான ஃபார்முலாஸ் ப்ரொசீஜர் டு சால்வ் த சம். ஓகே, ஃப்ரான்சிஸ் டர்பைனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, பென்ஸ்டாக்லேருந்து வாட்டர் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டில் மூவ் ஆகி வெளியில் வந்து போகிற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, டிராஃப்ட் டியூப் மூலியமாக கடைசியில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி எடுத்துருவாங்க. ஓகே, இப்போ வந்து அதுக்கான ஃபார்முலா நோட்டேஷன்ஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரான்சிஸ் டர்பைனோட இன்லெட்டோட ஏரியா டிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஓகே, இன்லெட்டோட டிப்பு இதுதான். இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா V1 வெலாசிட்டி, அப்சல்யூட் வெலாசிட்டி, VF1 ஃப்ளோ வெலாசிட்டி, சரி இது VR1, இது VF1. அப்சல்யூட் வெலாசிட்டிக்கும் ஃப்ளோ வெலாசிட்டிக்கும் இடையில் உள்ளது ரேடியல் வெலாசிட்டி. இது ஆல்ஃபான் மென்ஷன், இது டீட்டான் மென்ஷன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப்பு, ஜெட்டோட டிப்பு உள்ளே இருக்கிற அந்த ஏரியாவில் தானே என்ன பண்ண போகுது, வாட்டர் மூவ் ஆகி போக போகுது. ஓகே, அந்த அது வந்து வெயின்ஸ் பிளேட்ஸ். ஓகே, அந்த பிளேடோட இது அதுலேருந்து பட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியும். இது VF2, இது V2, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது U2, இது VW2. ஃப்ரான்சிஸ் டர்பைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலே நமக்கு இந்த டயக்ராம் நமக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, இந்த டயக்ராம்லேருந்து நமக்கு ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்முலா ρ Q VW1 U1 + VW2 U2. ஓகே, ரோ வந்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா W/Qன்னு எழுதிக்கலாம், அந்த W/Gன்னு எழுதிக்கலாம், VW1 VW2 U2. ஓகே, அடுத்து Qனா என்ன, Vனா இன்லெட் அண்ட் அவுட்லெட் ரெஸ்பெக்டிவ்லி, U2ங்கிறது டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி, ஒர்க் டன். W/G வந்து ரோன்னு எழுதிக்கலாம், ρ Q U1. இது ஹைட்ராலிக் இன்புட்டு, ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்புட் வாட்டர் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன், பவர் ரன்னரில் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ரன்னர் பவர் பை என்னது, வாட்டர் இன்லெட் பவர், அதான் ஹைட்ராலிக்னா வாட்டர். ஓகே, பவருக்குரிய ஃபார்முலா, இது இன்புட்டுக்குரிய ஃபார்முலா, ரெண்டுத்தையும் அடித்து கொடுத்து சால்வ் பண்ணி கிடச்சோம். ஓகே, இதோட எஃபிஷியன்சி ரேஞ்ச் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 85லேருந்து 95% வரைக்கும் இருக்கும். VW2 வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஓகே, அதில் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா எவ்வளோ ரன்னரில் கிடச்சிருக்கு, ரன்னர் சுற்றுனதுக்கப்புறம் என்ன சுற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்டு சுற்றும். அதாவது ஃபஸ்ட்டு நான் வாட்டரை ஸ்ப்ரே பண்ண உடனே அதை ரன்னர் மேலே போய் தட்டி ரன்னர் சுற்றி அதுலேருந்து ஷாஃப்ட்டு சுற்றும். ஓகே, இப்போ மெக்கானிக்கல் எஃபிஷியன்சிங்கிறது எனக்கு கிடைக்கிறது. அப்போது ஷாஃப்ட் பவர் பை என்னது ரன்னர் பவர். ஓகே, ஷாஃப்ட் பவருக்கு PE, ரன்னர் பவருக்கு என்னது WQ என்னது G, VW1 என்னது U1. ஓகே, இதை மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா P என்னது VW1, VW2 வந்து நாட் ஈக்குவலாக இருந்தால் இந்த ஃபார்முலா வந்து உபயோகம். நோட் பண்ணிக்கிங்களா. அடுத்து வந்து ஓவரால் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் பவருக்கும் வாட்டர் பவருக்கும். ஓகே, நான் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுறேன், ஷாஃப்ட்டில் எனக்கு அவுட்டு கிடைக்கி, அப்போ P என்னது WQH. அப்போ மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி ஓவரால் எஃபிஷியன்சியும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி, ஓவரால் எஃபிஷியன்சி, ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி, மூணுது ரிலேட் பண்ணுற ஃபார்முலா இது. டிசைன் ஆஸ்பெக்ட், பிரெத்துக்கும் டயாமீட்டருக்கும் உள்ளதை வந்து N சொல்லி டினோட் பண்ணுறாங்க. அடுத்து ஃப்ளோ வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்குன்னா ஃபார்முலா. ஓகே, இது ஃபுல்லாகவே ஃபார்முலா பேசிஸ் தான். KF-ஓட வேல்யூ வந்து 0.15லேருந்து 0.3 வரைக்கும் இருக்கும். அடுத்து ஸ்பீட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா KU அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து U பெரிபரல் வெலாசிட்டி, பெரிபரல் ஸ்பீடு பை என்னது √2GH. டிசைன் ப்ரொசீஜர், பவர் ஃபஸ்ட்டு ஃப்ளோ ரேஷியோ கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது ஸ்பீட் ரேஷியோ, மூணாவது வந்து பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் தேவைன்னா எவ்வளோ ஹெட் ஸ்டோரேஜ், என்ன ஸ்பீடு எவ்வளவு, P எவ்வளவு. ஓகே, அசியூம் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி, ஓவரால் எஃபிஷியன்சி, KF-ஓட வேல்யூ, இது ஃப்ளோ ரேஷியோ. அடுத்து என்னங்கிறது பிரெத்துக்கும் உத்திக்கும் உள்ள ரேஷியோ. இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, பிரெத்துக்கும் டயாமீட்டருக்கும் உள்ள ரேஷியோ. அது ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறது. எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, பவர் கொடுத்துருக்காங்க, ஹெட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், Q கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ரெண்டாவது ஸ்டெப்பு ஃப்ளோ வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. இது சர்க்குலர் இது. ஓகே, πD1 மைனஸ் என்னது Z1 D1. இசட்டுங்கிறது நம்பர் ஆஃப் வேன்ஸ், எத்தனை வேன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. KT அப்படிங்கிறது அதோட கோஎஃபிஷியன்ட்டோட கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது ஃபிக்ஸடு. VF-ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு Q என்னது KT πD1 B1. அடுத்து N = B1 என்னது D1. இப்போ VF1 இந்த BD இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிக்கு பதிலாக ND. அப்போ யாருனே ஒரு D1 இருக்குது, இங்கே ஒரு D1 வரும், அப்போ ND1². இது ஜஸ்ட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபார்முலாஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ VF1 கண்டுபிடிச்சாச்சு. VF1ஐயும் இதையும் என்ன பண்ணியாச்சு, லிங்க் பண்ணி டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுலேருந்து நான் D1 கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நான் தூக்கி போட்டேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும், B1 தெரிஞ்சிடும்.
இதுவும் என்ன வெலாசிட்டி தான், ஃப்ளோ வெலாசிட்டி இன்லெட் தான். இதுவும் என்னது தான், ஃப்ளோ வெலாசிட்டி இன்லெட் தான். அப்போ இது ஈக்குவல் டு இதுக்கு முன்னாடி உள்ளது இந்த இருந்தது தான் கேடி பை என் டியூன், அதை போட்டு வச்சு அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா பியும் டியும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ யூ இந்த ரிலேஷன் வச்சு ஃபாலோ பண்ணிடலாம். அடுத்து வேர்ல்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், VW1 கால்குலேட் பண்ணால் அதுக்கு. ஓகே, அடுத்து இது வந்து ட்ரையாங்கிள்லேருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். யூஸிங் த வெலாசிட்டி ட்ரையாங்கிள் tan ஆல்ஃபாவும் tan பீட்டாவும் tan தீட்டாவும் அந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். அதையும் நான் சொல்கிறேன். அடுத்த ரன்னர் ஸ்பீடு D2 அவுட்லெட்டு, D1 அப்படிங்கிறது என்னது இன்லெட்டு. இந்த D2 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்லெட்டோட ஹாஃபுக்கு இருக்கும். அதுமாதிரி தான் பிளேட் வெலாசிட்டி, பெரிய வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெலாசிட்டி அவுட்லெட் வந்து இன்லெட் வெலாசிட்டி ஹாஃபில் இருக்கும். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் படி Qவோட ஃபார்முலா KT1 பை D B1 F1. ஓகே, அடுத்து Qவோட டிஸ்சார்ஜ் இது வந்து இன்லெட்டுக்கு, இது வந்து அவுட்லெட்டுக்கு. ஓகே, இப்போ இது டிவைட் பை இது போட்டிங்கன்னா VF1 பை VF2ங்கிறது ஒரு ரேஷியோ. VF1 பை VF2 ஈக்குவல் டு Q பை இந்த வேல்யூ வரும். இது தலைகீழ வந்து போகும். ஓகே, இப்போ VF1னும் VF2வும் எப்படி சேம், அதை நம்ம அசியூம் பண்ணிக்கிறது தான். KT1ம் KT2வும் சேம். அதுமாதிரி டயமீட்டர் 1 இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த டயமீட்டர் டியூ. அதுமாதிரி பிரெத்து செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு காட்டிலும் 2 மடங்கு இருக்கும். இதெல்லாம் நம்ம ப்ரீ அசியூம் பண்ணுறது தான். ஓகே, எக்ஸிட்டோட ரன்னர் ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னால தான் அந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் ஆகும். VF2 பை என்னது U2. ஓகே, இப்போ நம்ம சம்ம வந்து பார்த்துடலாம். ஃப்ரான்சிஸ் டர்பைனு இன்லெட் டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்கிறது நொட்டேஷனுக்கு மாற்ற தெரியும். இன்லெட் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்து அவுட்லெட் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்து பிளேடோட பிரெத்து கொடுத்துருக்காங்க, அடுத்து எண்ணெய் கொடுத்துருக்காங்க, டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்காங்க, கேல்குலேட்டரில் ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க, இன்லெட்டும் அவுட்லெட்டோட ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இன்லெட் ஆங்கிள் என்ன டீட்டா, அது சரி, அது நொட்டேஷன் தெரியணும். ஆல்ஃபா என்ன டீட்டா என்னங்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம நொட்டேஷனை ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. அதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியதை எழுதிடலாம். ஓகே, ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், பை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆல்ஃபாவும் பையன் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்மளோட ஃப்ரான்சிஸ் டர்பைனோட வெலாசிட்டி டயக்ராம் அப்படின்னாலே இதுதான். ஓகே, VF1 VF2 இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்கும். இது VF1, இது V1, இது VR1, இது என்னது டீட்டா, இது என்னது ஆல்ஃபா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமில் எல்லாமே நமக்கு எல்லா டேட்டாவும் தெரிஞ்சுது அப்படின்னாலே நம்மளோட என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நமக்கு ஆங்கிள் என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த டயக்ராமில் நொட்டேஷன்ஸை ஃபுல்லாக ஃபஸ்ட் நோட் பண்ணணும்ப்பா. V2 VF1 VF2, அடுத்து V1 VR1 VF1, U1 VW1 U2, இது எல்லாமே கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு VF1 கண்டுபிடிச்சி ஃபார்முலா வச்சு போட்டு பார்க்குறேன். எனக்கு எல்லா டேட்டாவுமே ஃபார்முலாவுக்கு தேவையான டேட்டாஸ் இருக்குது, அப்ளை. ஓகே, அடுத்து VF1 கிடச்சிச்சு அப்படின்னாலே அதை லிங்க் பண்ணி என்ன கண்டுபிடிச்சி வச்சு KF கண்டுபிடிக்கிறேன். சரி, என்னது ஹெட்டு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஏன் ஹெட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு எஃபிஷியன்சியும் கேட்டிருந்தாங்க. ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி நான் ஃபார்முலா நான் எழுதும் போது எனக்கு என்ன தேவைப்படுது, ஹெச் தேவைப்படுது. அப்போ ஹெச்சை நான் என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா நான் எழுதிட்டு நம்ம ஹெச்சுக்கு தேவைப்படுது அப்படிங்கன்னா அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அடுத்து என்னது, இதுலேருந்து நான் V1 கண்டுபிடிச்சாச்சு, VF1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்னது V1, இந்த U1 கண்டுபிடிக்கணும். U1 கண்டுபிடிக்கிறது என்னது πD1 n/60, அதை போட்டால் எனக்கு U1 தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்து என்னது ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி கொடுத்துருந்தாங்களா, கொடுக்கல அப்படின்னா ஏதாவது டேட்டாவை அசீவ் பண்ணிக்கலாம். ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி வந்து 95% நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஜியும் ஹெச்சும் எனக்கு தெரியும். எனக்கு ஹெச் நான் இதில் முன்னாடியே நான் என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு. அப்போது எனக்கு ஆல்ரெடி U1 நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ VW1 கண்டுபிடிச்சிடலாமா இந்த ரிலேஷனில் இருந்து. ஓகே, இந்த ரிலேஷனில் தூக்கி போட்டு என்ன பண்ணி VW1 கண்டுபிடிச்சாச்சு. நான் என்ன சொன்னேன், இந்த ட்ரையாங்கிள் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் உள்ள எல்லா பேராமீட்டர்ஸையும் கண்டுபிடிச்சாலே நமக்கு இந்த ஆல்ஃபாவும் டீட்டாவும் பையும் கண்டுபிடிச்சிடலாம் tan டீட்டா ஃபார்முலா போட்டு. ஓகே, இப்போ tan ஆல்ஃபாவோட இது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டு பை என்னது அட்ஜஸ்டன்ட்டு. ஆப்போசிட்டுக்கு ஆல்ஃபா எங்கே இருக்குது, கீழே இருக்குது. ஓகே, ஆப்போசிட் என்னது VF1 பை இது மொத்தமும் என்னது VF1 பை என்னது VW1. ஓகே, அது இன்லெட்டு. ஏன்னா இங்கே கீழே இருக்கிற ஏரியா ஃபுல்லாக என்னது இன்லெட்டு, மேலே இருக்கிற ஏரியா ஃபுல்லாக என்னது அவுட்லெட்டு. ஓகே, இது இன்லெட்டு, இது என்னது அவுட்லெட்டு. ஓகே, அப்போ அதை போட்டு என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து இப்போ ஃப்ளோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா VF1 பை என்னது VF2, அதுலேருந்து பிரெத்தும்
இதுவும் நமக்கு கான்ஸ்டன்ட்டுங்கிறது நான் தியரி பார்ட்லேயே நான் சொன்னேன். b1 = b2, b2 = b2, இது எல்லாமே கேன்சல் ஆகி vf1 by vf2 = டயமீட்டர் 2 பை என்னது டயமீட்டர் 1. இன்லெட் டயமீட்டர் எவ்வளோ கொடுத்தாங்க 2 பாயிண்ட், அவுட்டர் டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 1.2. ஓகே, அதை அந்தந்த இடத்துல வெளியே ப்ளேஸ் பண்ணியாச்சு. D2ஓட இடத்துலையும் D1ஓட இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. vf2 கிடச்சிடும். vf2 கிடச்சிட்டு அப்படின்னா u2 கண்டுபிடிச்சேன். இப்போ u2 கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இங்கே என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா பை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பையோட நான் இதில் ஆங்கிள் எழுதும்போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுதும்போது v2 பை என்னது u2ன்னு எழுதணும். அப்போ v2 எனக்கு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னாலே u2 எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்போது ஆனால் இங்கே என்ன சொல்லியாச்சு v2 = vf1 vf2 ஈக்குவல்ட்டாங்க. அப்போ vf2 கண்டுபிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன கண்டுபிடிச்ச மாதிரி v2 கண்டுபிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்போ u2 மட்டும் கண்டுபிடிக்கணும். u2 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது பை இன்ட்டு டயமீட்டர் 2 யூஸ் பண்ணணும். u1 கண்டுபிடிக்கும் டயமீட்டர் 1 யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே டயமீட்டர் 2. இதை கண்டுபிடிச்சோன்னா ஃபார்முலா என்னது ஆப்போசிட் பை என்னது அட்ஜசன்ட். இதில் போட்டோம் அப்படின்னா டேனோட ஆங்கிள் வந்து தெரிஞ்சுக்கும். ஓகே, இதேமாதிரி ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி அடுத்து ஒரு சம் வந்து நான் காட்டுறேன், நோட் பண்ணிக்கோங்க. டயமீட்டர் திக்னஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிட்டு இந்த சம்மை சால்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவரால் எஃபிஷியன்சி போட்டிங்கன்னா Q எடுத்து என்னெல்லாம் டேட்டா தெரியுமோ அதெல்லாம் தூக்கி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் எது தெரியாமல் இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் முடிச்சிடலாம். ஓகே, D2 நம்ம பார்த்தோமா, ஹாஃப் த இன்லெட் டயமீட்டரோட இது இருக்கணும். U கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை வச்சு இந்த ஆங்கிளை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி ஃபார்முலாவை 95% எடுத்திருப்பாங்க. VW1 U1 G1 அடுத்த அந்த நொட்டேஷன்ஸ் முக்கியம். ரன்னர் ஆங்கிள் இன்லெட்டோட ஆங்கிள் வந்து தீட்டா, பிளேடோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. ஆல்ஃபா பார்ட் எங்கே இருக்குது கீழே இருக்குது, அப்போ இன்லெட்டு. தீட்டா பார்ட்டும் கீழே இருக்குது, அப்போ அதுவும் என்னது இன்லெட்டு. இங்கே இன்லெட்டுன்னு எழுதி வச்சுக்கோங்க. இதே என்னது இன்லெட்டு. அப்போ பை மட்டும் என்னது அவுட்லெட். நொட்டேஷன் தெரிஞ்சிச்சா? மொத்தமே எனக்கு 3 ஆங்கிள் தான் இருக்க போகுது. ஆல்ஃபா தீட்டா பை. ஆல்ஃபா வந்து இன்லெட் பிளேடு ஆங்கிள், அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அடுத்து இன்லெட்டு ரன்னர் ஆங்கிள், அது தீட்டா. இப்போ அவுட்லெட்டு ரன்னர் ஆங்கிள் என்னது பை. கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது இந்த ட்ரையாங்கிள்லேருந்து கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரையாங்கிள் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு அதை போட்டிருக்காங்க. vf1 ஈக்குவல் u2 போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து தீட்டா கண்டுபிடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தீட்டா கண்டுபிடிக்கும் போது இந்த இடம் மட்டும்தான் தேவைப்படும். இது மொத்தமாக VW1 தெரியும். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து மொத்தத்துலேருந்து இந்த இடத்த கழிச்சா இந்த இடம் கிடச்சோம். அதாவது VW1 மைனஸ் என்னது U1, அது இந்த இடம் தான் இந்த இடம். அப்போது ஆப்போசிட்டு VF1 தான், ஆனால் அட்ஜசன்ட் மட்டும் என்னது VW1 மைனஸ் என்னது U1. அதான் இங்கே ஏன் பண்ணியிருப்பாங்க VW1 மைனஸ் என்னது U1. ஜஸ்ட் அந்த வேல்யூஸை மட்டும் என்ன பண்ணுங்க ப்ளேஸ் பண்ணணும். This is the way to solve the Francis Turbine kind of problems. Okay, அடுத்து கோஎஃபிஷியன்ட் எதுவும் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். KT இதில் நம்ம அசியூம் பண்ணியாச்சு. இதில் வந்து ஃப்ளோ வெலாசிட்டி மட்டும் கேட்டிருக்காங்க. ஃப்ளோ வெலாசிட்டி தேவைப்படுது அப்படின்னா இந்த ஃபார்முலா எழுதுகிறேன். இந்த டிஸ்சார்ஜ் கேட்டிருக்காங்க. இப்போ ஃப்ளோ வெலாசிட்டி டிஸ்சார்ஜையும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா இது. டயாமீட்டருக்கு ஒரு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். இதே D2 நமக்கு என்ன தெரியும், ஹாஃப் த இனிஷியல் டயாமீட்டர்னு தெரியும். அப்போ D1 என்னது ட்வைஸ் த அவுட்டர் டயாமீட்டர். ஜஸ்ட்டு ஒரே லிங்க் தான், அதை பேஸ் பண்ணி செய்கிற மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்பீட் ஆஃப் த டர்பைன் எக்ஸ்டர்னல் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. VF1 VF2வும் சேம் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. பிளேடு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ரன்னர் ஆங்கிள்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியல் அப்படின்னாலே அது தீட்டாவோட ஆங்கிள் எவ்வளவு 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். பிளேடு ஆங்கிள் வந்து 10 டிகிரி எடுத்துக்கிற சொல்லியிருக்காங்க. ஓகே, ரேடியல் அப்படின்னாலே VW2 கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்போ V2வும் VF2வும் என்னது 2.5 மீட்டர்/செகண்டு. இப்போ ஆல்ஃபா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா தீட்டா வந்து நமக்கு 90 டிகிரின்னு தெரிஞ்சிச்சுல. இப்போ கீழே ஆல்ஃபா தெரியணும், மேலே என்ன தெரியணும், பை தெரியணும். அப்போ ஆல்ஃபாவுக்கு ஃபார்முலா என்னது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. அதுக்கு எனக்கு U1 தேவைப்படுது. U1 எப்படி கண்டுபிடிக்கலாம், πD1 பை என்னது 60. அப்போ அதில் U1 எனக்கு தெரிஞ்சிருக்குது.
அதுலேருந்து எனக்கு கண்டுபிடிச்சிடலாம் எண்ணு கண்டுபிடிச்சிடலாம். எண்ணு கண்டுபிடிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் போட்டால் யூடியூப் தெரிஞ்சிடும். எனக்கு யூடியூப் தெரிஞ்சுட்டு அப்படின்னா இந்த ஆங்கிள் எனக்கு தெரிஞ்சிடும், பை தெரிஞ்சிடும். ஒன்று லிங்க் பண்ணி பை = ஆப்போசிட் பை என்னது அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ அது போட்டோன்னா எனக்கு கிடச்சிரும். ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க அப்படின்னா VW1 U1 GH. ஓகே, ஜஸ்ட் புட்டிங் த வேல்யூஸ் = ஃபைனல் ஆன்சர். ஓகே.